ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு நியூ யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ்டர் ஞானேஷ் டெக். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அண்ட் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குமென்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புதிய யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணோம்னா ஒரு இமெயில் ஐடி தேவைப்படும். ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு, நான் இப்போ க்ரோம்குள்ளே போகிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே டாப்பில் ஐகான் காமிக்கும். இந்த ஐகான் கிளிக் பண்ணோம்னா இங்கே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட். ஆல்ரெடி நம்மளுக்கு இமெயில் ஐடி இருந்தாலும் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா அதில் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களோட மெயில் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே உங்களோட இமெயில் ஐடி லிஸ்ட் காமிக்கும். இங்கே கீழே ஆட் அனதர் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு புதிய பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே சைன்இன் காமிக்குது. நம்ம சைன்இன் பண்ண போகிறதில்ல, புதிய இமெயில் ஐடி க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் கீழே பாட்டமில் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். ஃபார் மை செல்ஃப் அண்டு மேனேஜ் மை பிஸ்னஸ், நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் பரவாயில்ல. நான் மேனேஜ் மை பிஸ்னஸ் அதை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்குது. ஃபஸ்ட் நேம் என்னோடய நேம் டைப் பண்ணுறேன், ஞானேஷ், GNANES ஞானேஷ். லாஸ்ட் நேம் என்னோடய இனிஷியல் நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டர் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் கூகுளே நம்மளுக்கு 2 இமெயில் ஐடி சஜஸ்ட் பண்ணுறாங்களே, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கல, புதுசாக ஒரு இமெயில் ஐடி வேணுமுன்னா நம்ம 3வது க்ரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ், இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வரும். இதையே நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு டஃப்பான, உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு டஃப்பான பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம், அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு ஆட் மொபைல் நம்பர் ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இப்போ நம்மளுக்கு இமெயில் ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு. அண்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அக்ரி கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஐகான் மாற்றணும்னா இங்கே நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் செட் ப்ரொஃபைல், டேக் ஃபோட்டோ, சூஸ் ஃபோட்டோ, உங்களுக்கு என்ன பிக்சர் வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சிடலாம். நம்ம யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணோம். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரோமில் www.youtube.com போட்டு கோ கொடுத்தோம்னா நம்மளோட யூடியூப் பேஜில் இருக்கிற சேனல் மாதிரியே ஒரு சேனல் வரும். இங்கே நம்ம டெஸ்க்டாப் ஷீட் ரைட் சைடில் 3 புள்ளி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் ஷீட் கொடுத்தா நம்ம லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் வர மாதிரி ஷீட் வந்துடும். வந்த பிறகு இந்த ரைட் சைடு இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம எந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம், இதோ லாஸ்ட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை ஆட் பண்ண போகிறோம். அதை கிளிக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி புதிய சேனல் ஓப்பன் ஆகிடும். இதுதான் நம்மளோட சேனல். அண்டு இங்கே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி க்ரியேட் சேனல் இந்த கொடுத்தோம்னா சேனல் க்ரியேட் ஆகிடும். இங்கே கெட் ஸ்டார்ட் கொடுக்கணும். அண்டு நம்ம ஏதாச்சும் புதிய டைட்டில் போடணும், அதாவது புதிய நேம் மாற்றணும்னா இங்கே செலக்ட் கொடுக்கணும். இல்லை இதுவே போதும்னா இங்கே செலக்ட் கொடுங்க. எனக்கு ஞானேஷ் பிஏ போதும், இங்கே செலக்ட் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆக போகுது. இங்கே நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றணும்னா இங்கே நம்ம மாற்றிடலாம். அண்டு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் டைப் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன், ஏதாச்சும் டைப் பண்ணலாம். சும்மா நான் வெல்கம் டு மை சேனலில் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் வெப்சைட்ஸ் ஆட் பண்ணோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராம், உங்கள் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராமில் உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே என்ன வெப்சைட்டுன்ட்டு அதை டைப் பண்ணணும். இங்கே இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணிவிட்டு இங்கே லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு காமிக்கும். அதே மாதிரி ட்விட்டர் ஷேர் எல்லாமே நீங்கள் போடலாம். சோஷியல் வெப்சைட் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கும். அண்டு இதை சேவ் பண்ணுமா, சேவ் அண்ட் கண்டினியூ. நம்மளோட சேனல் இருந்து இங்கே ஐக்கான் கிளிக் பண்ணி யுவர் சேனல் கிளிக் கொடுத்தோம்னா இங்கே இந்த மாதிரி தான் சேனல் ஓப்பன் ஆகும். இங்கே நம்மளோட ஹோம் பேஜ் அண்டு வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது, நம்மளோட ஃபேவரட் சேனல் போட்டோம்னா லிங்க்கை கொடுத்து இங்கே ஃபேவரட் சேனல் அண்டு டிஸ்கஷன் போஸ்ட்
போஸ்ட் போட்டோம்னா இங்கே காமிக்கும். அபவுட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க்ஸு, எத்தனை வியூஸ் வந்திருக்கு, அதெல்லாம் காமிக்கும். இங்கே அதெல்லாம் எப்படி பண்ணணும்ட்டு இங்கே கஸ்டமைஸ் சேனல் அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும். கஸ்டமைஸ் சேனல் போனோம்னா இங்கே நம்ம சேனலுக்கு மேலே ஐக்கானுக்கு மேலே ஒரு ஆர்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இங்கே தான் அப்லோட் பண்ணணும். நம்மளோட சேனல் ஆர்ட் போனோம்னா இங்கே எடிட் சேனல் ஆர்ட் அதை கிளிக் கொடுத்தோம்னா இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பிக்சல் லேபில் பண்ணோம்னா அதிலே சைஸ் காமிக்கும். யூடியூப் பேனர்ன்ட்டு அந்த சைஸ் வச்சோம்னா இதில் கரெக்டாக இருக்கும். லேப்டாப், டிவி, மொபைல் ஃபோன் மூணுத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சைஸ் கரெக்டாக இருக்கும். பிக்சல் லேபில் சைஸ் கரெக்டாக இருக்கும். என்னோடய சேனல் ஆர்ட் வந்து நான் பிக்சல் லேபில் தான் ரெடி பண்ணேன். ஃபேவரட் சேனல் ஆட் பண்ணோம்னா இந்த சைடு ஆட் சேனல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்குள்ளே நம்ம எந்த சேனலை ஃபேவரட் சேனலாக நினைக்கிறோமோ அந்த சேனலோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணோம்னா இங்கே சேனல் ஷோ ஆகும். பேக் போகலாம். இப்போ நம்ம யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஸ்டூடியோ கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டூடியோ கிளிக் பண்ணோம்னா இதில் தான் நம்மளோட மானிட்டைசேஷன், வீடியோஸ், அனலைஸ் எல்லாமே இதில் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம சேனல் டேட்டா போர்டில் இருக்கும். இங்கே தான் நம்மளோட மானிட்டைசேஷன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 40,000 வாட்ச் ஹவர்ஸ். இங்கே இந்த ரெண்டுமே ஃபில் ஆன பிறகு நம்மளோட மானிட்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். அண்டு இப்போ நாம் இந்த கீழே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு US டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி மணி வரும். அண்டு சேனல் கிளிக் பண்ணோம்னா இங்கே நம்ம சேனலோட நேம் அண்டு கீவேர்ட்ஸ், நம்மளோட கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள், இந்தியா. இது வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அண்ட் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை ஷோ பண்ணோம்னா இந்த டிக்கை இங்கே டிக் பண்ணணும். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை ஹைட் பண்ணணும்னா இந்த டிக்கை எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டே காமிக்காது. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. பிராண்டிங், நம்மளோட வீடியோ அடுத்தவங்க வீடியோ பார்க்கும்போது இங்கே ரைட் சைடு கீழே பாட்டமில் நம்மளோட சேனல் ஐக்கான் பிராண்ட் ஷோ ஆகும். அது எப்படின்னா இங்கே சூஸ் இமேஜ், கீழே சூஸ் இமேஜ் கிளிக் கொடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் வரும். அதில் நம்ம கிளிக் பண்ணி என்டையர் வீடியோ 3 ஆப்ஷன் கொடுக்கும். அதில் என்டையர் வீடியோ கிளிக் கொடுத்தோம்னா அப்போ என்டையர் வீடியோ ஷோ ஆகும். புது யூடியூபர்ஸ் யாருமே 15 நிமிஷத்துக்கு மேலே யூடியூப் வீடியோ டூரேஷனு லென்த் பண்ணாதீங்க. அது உங்கள் வீடியோவே பாதிக்கும். அண்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா அதை சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணுறது. அண்டு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதே போல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.